எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு உண்டான ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ இந்த பதிவுல பார்க்க போறீங்க. வாங்க பதிவு. வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். இந்த 2025 வருஷத்துல 2025ல உங்களை சந்திக்கிறது. 2024 நிறைய பேருக்கு சக்சஸ்ஃபுல் இயரா, சந்தோஷமான ஒரு வருஷமா, மகிழ்ச்சியான ரொம்ப ஆசீர்வாதங்களை கொடுத்த ஒரு வருஷமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு சிலருக்கு நார்மலா இருந்திருக்கும், ஒரு சிலருக்கு துக்கமான, கஷ்டமான, நஷ்டங்கள் அதிகமா, பிரச்சனைகள் அதிகமா உள்ள வருஷமா இருக்கும். எப்படி இருந்தாலும் 2024 இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காது. 2025 டே ஃபர்ஸ்ட் முதல் நாள் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். போனது இதுக்கப்புறம் திருப்பி வராது. நீங்க தலை கீழே தண்ணி குடிச்சாலும் வராது. புது வருஷம் வர இந்த 2025 வருஷம் உங்க கையில கிடைச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்க மத்தியில Facebook மூலியமா, YouTube மூலியமா பதிய வைக்கலாம் அப்படின்ட்டு. My dear friends, ஜெனரலி நம்மளுடைய சக்சஸுக்கு ரொம்ப 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 முக்கியமான காரியம் ஒன்று இருக்கு. சேஞ்ச், மாற்றம். மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று அப்படின்ட்டு தமிழ்ல ஒரு பொன்மொழி இருக்கு. மாற்றம் ஒன்று, மாறாத ஒன்று. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், இந்த 2025ல ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா வரும். அதுக்கு ஏற்றாற் போல நம்மள மாத்திக்கணும். ஒருவேளை அப்படி நம்மளால மாத்திக்க முடியாது அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றிய உங்களால பறிக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. இது டாம் ஷுவர். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல, உங்களுடைய காரியங்களுக்கு ஏற்றாற் போல உங்களை நீங்க மாத்திக்க தெரிஞ்சிச்சுன்னா தான் நீங்க ஜெயிக்க முடியும். இது இந்த 2025 வருஷத்துல 2K கிட்ஸ் சொல்றாங்க, 90 கிட்ஸ் சொல்றாங்க இல்லையா? 90வது வருஷங்கள் இருந்த எங்களை போல ஆட்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இன்னைக்கு எது எடுத்தாலும் மொபைல் போன், உலகமே நம்ம கையில தான் இருக்குது. எதை பார்க்கணும்னாலும் நம்ம உடனே பார்த்துடலாம். ஆனா 90s கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 90வது வருஷத்துல வாழ்க்கைய பிறந்தவங்க இல்ல, வாழ்க்கைய தொடங்கினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மொபைல் போன் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த மொபைல் போன் மாற்றம், அந்த மொபைல் போனுடைய வளர்ச்சி எவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுத்தாலும் மொபைல் போன் இல்லாத வாழ்க்கையை நாங்க வாழ்ந்திருக்கிறோம். நம்மளுடைய உங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு காலத்துல டைனோசர் என்ன பண்ணிச்சு, வாழ்ந்துகிட்டு இருந்தது அப்படின்ட்டு நம்மளுக்கு அங்க என்னெல்லாம் காமிக்கிறாங்க, அடையாளங்கள்லாம் காமிக்கிறாங்க இல்லையா? அது ஏன் இந்த காலத்துல வாழ முடியல அப்படின்னா, ஏன் அது அழிஞ்சு போச்சு, அந்த இனம் ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்னா, டைனோசர் இருந்த காலத்துல நிறைய காடுங்க, பெரிய மரங்க அவ்வளவு இருந்தது. ஆனா மனுஷன் டெக்னாலஜி வளர, அவனுடைய அறிவு வளர முன்னேற்றத்தை நோக்கி போகும் பொழுது அந்த மரத்தெல்லாம் வெட்டினாங்க, காடுகளை நிறைய வீடுகளா மாத்தினாங்க. அதனால அது மாதிரி பெரிய மிருகங்கள் அதை தன்னால மாத்திக்க முடியாததுனால அதுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சி போயிடுச்சு. அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வருஷமும் என்னென்னலாம் மாற்றம் வருதோ அந்த மாற்றத்துக்கு ஏத்தது போல நம்மள நாம மாத்திக்க தெரிஞ்சோம்னா, ஒரு காலத்துல யூடியூப் கிடையாது, நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க அந்த யூடியூப் கிடையாது. ஒரு காலத்துல நீங்க பாத்துக்கிட்டு இருக்க அந்த Facebook கிடையாது. அப்பயும் நாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நல்லாவே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிறைய நாலேஜ கத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு யூடியூப் வந்துச்சு. ஆனா 90sல இருக்கிறவங்களா எனக்கு யூடியூப்னா என்னன்னு தெரியாது, இப்ப வரைக்கும் அப்படியே இருந்தாங்கன்னா அவங்களால வளரவே முடியாது. சோ யூடியூப்ல பாருங்க, நான் 1990 வியாபாரம் பண்ணிருக்கேன். அப்போ நாங்க பண்ண வியாபாரம் வேற. இன்னைக்கு இந்த
இந்த யூடியூப் இந்த சோசியல் மீடியா மூலியமா எங்களுடைய வளர்ச்சியை பண்ணணும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால நாங்க அதுக்கு நாம மாத்தணும். இப்போ நாங்க வளர்ந்துக்கிட்டோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நோக்கியா போன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நோக்கியா போன். ஆண்ட்ராய்டு வந்தபோது நோக்கியா போனை தான் போயிட்டு அப்ரோச் பண்ணாங்க. ஆண்ட்ராய்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் உங்க போன்ல பண்ணலாம். வேணாம் என்னால எங்களால அந்த மாதிரி பண்ண முடியாது, அந்த மாதிரி மாற்றம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன அடுத்த ஒரு 2 வருஷத்துல அதை சாம்சங் வாங்கினாங்க ஆண்ட்ராய்ட. இன்னைக்கு சாம்சங் தான் நம்பர் 1. நோக்கியா காணாமையே போயிடுச்சு. நோக்கியா ஒரு காலத்துல எந்த வீட்டுக்கு போனாலும் நோக்கியா சார்ஜர் இருக்கான்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் நோக்கியா சார்ஜர் ஏன்னா ஃபோன் அவங்க வச்சிருந்துருப்பாங்க. இன்னைக்கு அது இல்லை. ஏன்னா அந்த மாற்றத்தை அவங்க மாற்றிக்க விரும்பலை. அதே போல தான் ஃபேஸ்புக். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஃபேஸ்புக்கும் யூடியூபும் வேற வேற கம்பெனியாக இருந்தாங்க. அந்த யூடியூபை இல்லை அந்த ஃபேஸ்புக்கை இவங்க மெர்ஜ் பண்ணி ஓகே இந்த இதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வாங்கினதுனால இன்னைக்கும் ஃபேஸ்புக்கும் யூடியூபும் நம்பர் 1 இருக்கு. So my dear friends, மாற்றம் ஒன்று மாறாத ஒன்று. நீங்க மாத்திக்கணும். என்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய குணங்களை மாத்திக்கணும், என்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய சூழ்நிலையை மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எப்பயுமே மேல 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 தான் போவீங்க. ஸோ அதனால மாற்றம் ஒன்று மாறாத ஒன்று. இந்த 2025வது வருஷத்துல எதெல்லாம் மாற்றணும், எதுக்கெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்றது நீங்க புரிஞ்சு அதுக்கேற்றாற் போல நடத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை அதுக்கேற்றாற் போல நீங்க நடத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில சக்சஸ் அடைவீங்க. ஸோ நன்றி, வணக்கம்.